ஃப்ரைடே வழக்கம் போல் எனக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் இட்லி பொடியும் முடிச்சுட்டு நீ ஹரிஸ்தா ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு. சரி லாஸ்ட் இயர் தானே பார்க்கல, சரி இந்த வருஷமாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே அங்கே கேம் ஷோ, ஷாப்ஸு, நிறைய ஸ்டாலு, ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஹரிஸ்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. பென்சில் எரேசர் எத்தனை வாங்கி கொடுத்தாலும் திரும்ப அந்த பென்சில் எரேசர் மேலே தான் ஒரு பைத்தியம். புதுசாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது வாங்கணும் தான். எத்தனை வாங்கி கொடுத்தாலும் இன்னும் வேணும் தான் கேட்டுகிட்டே இருந்தாள். சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு 4-5 பென்சில் எரேசர்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஜெயிச்சதானே போனோம். அங்கே எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு சாரீ எடுத்துகிட்டு அதை 2 பேருக்கு ஒரே மாதிரி தைக்கலாம் அப்படி சொல்லிட்டு போய் கேட்டோம்னா பொங்கலுக்கு ஆர்டர்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, பொங்கல் கழிச்சு தான் தைச்சி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணியும் ரைத்தாவும். அப்படியே இந்த டே வந்து சூப்பராக போயிடுச்சு. ஃப்ரைடே வழக்கம் போல் எனக்கு